அனைவருக்கும் வணக்கம். வலிமை ஐஏஎஸ் அகாடமியோட டைரக்டரும் டிஸ்ட்ரிக்ட் டூரிசம் ஆபீசர் அரவிந்த்குமார் அவர்களுடைய மனைவியுமான ஜெயந்தி அரவிந்த்குமார் பேசுறேன். தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்களுக்கு பயனுள்ள வீடியோக்கள் வலிமை ஐஏஎஸ் அகாடமி சார்பா கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படிங்கறது வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் வாங்க. தொடர்ந்து போன வீடியோல பாத்திருப்பீங்க, ஒரு 15 மார்க் கொஸ்டின் இந்த மாதிரி மெயின்ஸ்ல கேட்டாங்க, நம்ம இந்த மாதிரில எழுதணும் அப்படிங்கறது அந்த கொஸ்டின் சம்பந்தமா விஷயங்கள்லாம் பார்த்திருப்போம். இன்னைக்கு பார்க்க போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே அதிர வைத்த ஒரு கொஸ்டின் சொல்லலாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா என்ன கொஸ்டின் அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா சுனாமியை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. மறக்கவே முடியாத ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை பத்தி எப்படி எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேரிடர் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அப்ப சுனாமி அப்படிங்கறது வந்து கேட்டாங்கன்னா 6 மார்க்ல கேட்பாங்க, 12 மார்க்ல கேட்கலாம், 15 மார்க்லயும் கேட்கலாம். அப்ப 6 மார்க்ல கேட்கறாங்க அப்படின்னா சுனாமி என்றால் என்ன அப்படின்னு கேட்க முடியும். அதுக்கு நீங்க பதில் அளிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நமக்கு கேட்கறது வந்து சுனாமினா என்ன, அது வந்ததுன்னா நம்ம என்ன மாதிரி பாதுகாப்புகள்லாம் ஈடுபடணும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்ம எந்த மாதிரி அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா சுனாமி ஏற்பட்டவுடன் பாதுகாக்க வேண்டிய நடவடிக்கைகளை பற்றி விவரி அப்படின்னு சொல்லிடணும். உடனே நம்ம பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளை பற்றி நம்ம போயிடலாமா அந்த ஆன்சர் எழுதுறதுக்கு அப்படின்னா அப்படி போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் சுனாமினா யாரு அவங்கள பத்தி நம்ம சொல்லணும் இல்லையா. ஏன்னு கேட்டா அவங்க கொஞ்சம் நெஞ்சமா நம்மளை பண்ணி வச்சாங்க இல்லையா. அப்படின்னு பார்க்கும்போது சுனாமி அப்படிங்கிறது ஆழ்கடலில் உருவாகும் நிலநடுக்கங்கள், எரிமலை வெடிப்பு மற்றும் கடலடி நிலச்சரிவினால் தோன்றும் மிகப்பெரிய அலைகள் கடற்கோள் அல்லது சுனாமி எனப்படும். அதாவது வந்து ஆழ்கடல் நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். கடல்ல கூட ஆழ்கடல்ல உருவாகக்கூடிய நிலநடுக்கம். இப்ப எப்படி புவியோட மேற்பரப்புல நிலநடுக்கம் வருமோ அதே மாதிரி ஆழ்கடல்லையும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நிலநடுக்க மாதிரி அந்த கடல் அலைகளும் நிலநடுக்கமானது உருவாகும். அந்த நம்ம கடலுக்குள்ளேயும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா புவியோட மேற்பரப்புல எரிமலை வெடிப்புங்கிறது நிகழ்கிறது தெரியும். கடலுக்குள்ளேயும் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எரிமலை வெடிப்பெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி நடக்கும். கடலுக்கு அடியிலையும் நிலச்சரிவானதும் இருக்கும். அப்படி இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கும் பொழுதுதான் சுனாமி அப்படிங்கிற ஒரு விஷயம் தோன்றுகின்றது. சுனாமியோட இயல்புகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா TSUனா துறைமுகம், நமி அப்படின்னா அலைகள், துறைமுக அலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் சுனாமி. சுனாமி அலைகள் அப்படிங்கிறது 15 மீட்டருக்கு மேல் உயரம் கொண்டவை. எவ்வளவு மீட்டருக்கு மேல உயரம் இருக்கும் சுனாமிக்கு? 15 மீட்டருக்கு மேல வந்து நமக்கு உயரம் கொண்டவையாக இருக்கிறது. 320 கிலோமீட்டர் வந்து வேகம் வந்து பயணிக்குமா. அப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பைக்ல நம்ம போயிட்டு இருக்கும் போது ஒரு 100 வேகத்துக்கு 100ல போறப்பயே எவ்வளவு ஸ்பீடா இருக்கும்னு நீங்க நினைச்சு பார்த்திருப்பீங்க, உணர்ந்திருப்பீங்க. அப்ப ஒரு சுனாமி வந்து 320 கிலோமீட்டர் வேகத்துல வருதுன்னா அது எவ்வளவு ஸ்பீடா வருங்கிறத பாருங்களேன். அப்ப சுனாமி பாதிப்பு, நமக்கு சுனாமி பாதிப்பு அப்படிங்கிறது வந்து யாராலையுமே மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. படித்தவர்கள் படிக்காதவர்கள் யாராக இருந்தாலும் மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் 26, 2004 நடந்த சுனாமி தான். ஏன்னா பல ஆயிரக்கணக்கான பேர் வந்து இறந்த சம்பவம். அதுக்கு முன்னாடியும் இந்த டிசம்பர் 26, 2004 முன்னாடியும் சரி, இப்பவும் இந்த கடந்ததுக்கு அப்புறமும் சரி இந்த மாதிரி சுனாமி வந்துதா அப்படின்னு கேட்டா கிடையாது. இதுதான் மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்த சுனாமி அப்படின்னு சொல்ல முடியும். டிசம்பர் 26, 2004 அது எங்கப்பா நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சுமத்ரா இந்தோனேஷியா தீவுல தான் நடந்திருக்கு. அது எந்த ரிக்டர் அளவு, நமக்கு ஒவ்வொன்றும் எந்த அளவை கொண்டு நம்ம அளக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா ரிக்டர் அளவுல அளப்பாங்க இல்லையா. அப்படி பார்க்கும்பொழுது அந்த சுனாமி டிசம்பர் 26, 2004 நடந்தது அளவு பார்த்தோம் அப்படின்னா 8.9 ரிக்டர் அளவால் நிலநடுக்கம் வந்திருக்கு. 8.9 ரிக்டர் அளவுல வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. தென்கிழக்கு ஆசியாவுல பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் அதாவது இறப்பு ஏற்பட்டிருக்கு. தென்கிழக்கு ஆசியாவுல வந்து 1 லட்சம் பேர் இறந்திருக்காங்க. இந்தியாவை பொறுத்த அளவுக்கு எவ்வளவு பேர் இறப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா 15,160க்கு மேற்பட்டோர் இறந்திருக்காங்க. அதாவது இது கிட்டத்தட்ட கணக்கெடுப்பின்படி 15,160 பேருக்கு மேல இறந்திருக்காங்க. அது யாராலையும் மறக்க முடியாத ஒரு துயர சம்பவம் அப்படின்னு கூட நம்ம ஞாபகத்துக்கு வந்துட்டு கடற்கரைக்கு போனீங்க அப்படின்னா பீச்சுக்கு போனாவே நமக்கு என்ன நினைப்பு வருது அப்படின்னா சுனாமி அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு விளையாட்டுக்காவது இந்த டைம்ல சுனாமி வந்தா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வழக்கையாவது நம்ம சொல்லியிருப்போம் இல்லைங்களா. சுனாமி வரும்போது பாதுகாத்து கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன? அதாவது சுனாமி வர்றது நமக்கு என்ன சொல்லிட்டா வரும், நாங்கெல்லாம் சுனாமிலேயே ஸ்விம்மிங் போடுறோங்கன்னு நம்ம பேசிக்கிறதுக்கு. சுனாமி வர்றது அப்படிங்கிறது யாராலையும் கண்டுபிடிக்கலாம் முடியாது. ஆனா இப்ப இருக்கிற அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலமா ஹைதராபாத்ல வந்து
அந்த சுனாமியோட எச்சரிக்கை மையம் இருக்கு. அதுவும் வந்து எப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒரு சுனாமி வரப்போகுது அப்படின்னா அதோட அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா அந்த டைம்ல சொல்ல முடியும். சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது நமக்கு என்ன பண்ணணும், அந்த மாதிரி சுனாமி வருது அப்ப நம்ம என்னென்ன நடவடிக்கையில ஈடுபட முடியும் அப்படின்னா, சுனாமிக்கு முன்னாடி, ஒரு சுனாமி வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சுனாமி வந்தால் எப்படி வெளியேறுவது, வெளியேறும் வழியை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அதாவது இது வந்து நம்ம எழுதுறோம், ஒரு சுனாமி வருது அப்ப நம்ம எந்த மாதிரி எல்லாம் வெளியேறணும், முடிஞ்ச அளவுக்கு வெளியே போறதுக்கு ட்ரை பண்ணணும். ஆனா எப்படி வெளியேறணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து சுனாமி வரப்போகுது அப்படிங்கிறது வந்து தகவல் வந்து எப்படி எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, வானிலை தகவல்களை, சுனாமி குறித்து எச்சரிக்கை தகவல்கள் வானொலி, டிவி, சமூக வலைதளங்களை பார்க்க வேண்டும். அதாவது இன்னைக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அதான் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சுனாமி எச்சரிக்கை மையம் அப்படிங்கிறது ஹைதராபாத்ல இருக்கு. ஒருவேளை அந்த இடத்துல நமக்கு நமக்கு சுனாமி வரப்போறதுக்கான இது தெரிஞ்சிருது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு டிவிலயோ இல்ல வானொலியிலயோ இப்ப பேஸ்புக் இன்டர்நெட்ல எல்லாம் இருக்கு இல்லையா, அதன் மூலமா நமக்கு தெரியும். அப்ப அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, கடற்கரை ஓரங்கள்ல இருக்கிற பகுதிகளுக்கு போகக்கூடாது. அதே நேரம் கடற்கரையை நம்பி வாழக்கூடிய இடங்கள் ஒரு சிலர் மக்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்தை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடணும். அதுதான் நல்லது. நாம் வசிக்கும் வீடு, பள்ளி, பணிபுரியும் இடம், அடிக்கடி சென்று வரும் பகுதி போன்றவை சுனாமி பாதிப்பிற்குட்பட்ட இடங்களை என்பதை கண்டறிய வேண்டும். அதாவது இப்ப வந்து மெட்ராஸ்ல இருக்கீங்க, மெட்ராஸ்ல பீச்சுக்கு பக்கத்திலேயே இருக்கிறவங்க எல்லாம் இருக்கு, அங்கேயே ஒரு ஆபீஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா, அங்கேயே ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு எச்சரிக்கை வருது நமக்கு சுனாமி இருக்கு அப்படின்னு டிவிலயோ எதையாவது நம்ம இன்டர்நெட்லயோ பாக்குறோம் அப்படின்னா, அந்த இடங்கள் ஆல்ரெடி சுனாமியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளான்னு பார்க்கணும். அதே நேரத்துல வந்து நம்ம அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கு, கடற்கரை ஒட்டி உள்ள பகுதியா தான் இருக்கு அப்படின்னா அந்த பகுதிக்கு நம்ம என்ன பண்ணணும், போவதை வந்து அந்த டைமிங்ல தவிர்த்துக்கணும். சுனாமிக்கு பின்னால், சரி சுனாமிக்கு முன்னாடி இதெல்லாம் பண்றோம், சுனாமிக்கு பின்னால் என்ன பண்ணணும், நமக்கு காயம் ஏற்பட்டுள்ளதா என்பதை கண்டறிய வேண்டும். முதல்ல சுனாமி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் உசுறு இருக்கானே பாக்குறதே பெரிய விஷயம். முதல்ல உயிரோட தான் இருக்குமா அப்படின்னு நம்மளவே நம்ம கிள்ளி பார்த்துக்கணும். நீயாதான் இருக்கியாப்பா அப்படிங்கிற மாதிரி, மறைஞ்செல்லாம் நம்ம போயிடலையே, உயிர் இருக்குதா அப்படி, மிஞ்சி உயிர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு எங்காவது காயங்கள் ஏற்பட்டிருக்கா, ஏன்னா நம்ம அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டிருப்போம். அப்ப அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டவங்களுக்கு வந்து நமக்கு காயங்களோட வலி, ஏன்னா மனவேதனை அப்படிங்கிற வலியே ஜாஸ்தியா இருக்கும் பொழுது காயங்களோட வலி வந்து தெரியாது இல்லையா, அப்ப காயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டறிஞ்சு அதுக்கு முதலுதவி ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும், மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம சேஃப்டி ஆயிட்டோம், நம்மள கூட இருக்கவங்க இல்ல பக்கத்துல யாராவது அந்த மாதிரி கஷ்டத்துல இருக்காங்க, சுனாமினால பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா யாரையாவது மீட்க வேண்டும் இருந்தால் உடனடியாக மீட்பு பணிக்கு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்காங்க, ரிலேட்டிவ் இருக்காங்க அப்படின்னா அவங்க யார்கிட்ட நம்ம சொல்லணும் அப்படின்னா மீட்பு படைக்கு வந்து நம்ம தகவல் கொடுக்கணும். இந்த மாதிரி இவங்க மிஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம மீட்பு படைக்கு தகவல் கொடுக்கணும். நம்மால் முடிந்த வரை மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நம்ம தப்பிச்சுக்கிட்டோம் எப்படியோ அப்படின்னு நினைக்காம நம்ம உயிர் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து இருந்து உயிர் கிடைக்குது அப்படின்னாவே ரொம்ப பெரிய விஷயம். அப்ப நம்மளால மீட்பு படையினால மட்டுமே அங்க இருக்கிறவங்களை எல்லாம் சமாளிக்க முடியுமா, மறுபடியும் அவங்களை மீட்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அங்க இருக்கிறவங்களை வந்து சேஃப்டி பண்றதுக்கு பார்க்கணும். சரி அப்படியும் முடியல அப்படின்னா கூட அந்த மீட்பு படைகள்கிட்ட வந்து நம்ம இந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னா அங்க இருக்கிறவங்க அப்படி பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு தகுந்த உதவிகளை செய்வாங்க. கட்டிடத்தை நீர் சூழ்ந்திருந்தால் அதன் அருகில் நிற்கக்கூடாது. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு கட்டிடம் இருக்கு, ஒரு சுனாமினால அந்த பில்டிங்ல வந்து இதா இருக்கு, அப்ப சுனாமி வந்துட்டு போயிடுச்சு, அங்க வீடு இருக்கு, என்னோட வீடு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மறுபடியும் அந்த வீட்டுல போய் ஸ்டே பண்ணலாமா அப்படின்னு கேட்டா பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே இவ்வளவு வேகத்துல வந்த சுனாமியானது அப்ப அந்த நீர் சூழ்ந்திருந்த அஸ்திவாரங்கள்ல இருந்து என்ன ஆயிருக்கும், கட்டடம் வந்து இடிந்து விழுவதற்கெல்லாம் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கும் பொழுது அந்த கட்டடத்துக்குள்ள நீர் சூழ்ந்த கட்டடத்துக்குள்ள நம்ம இருக்கவே கூடாது. வீட்டில் எரிவாயு கசிகிறதா, மின் கசிவு இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். பேசிக்கா வந்து ஒரு சுனாமி வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஒரு 1 வீக் அப்புறம் 10 days பக்கம் நம்ம இருக்கவே மாட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட்டும் நம்மளை அங்க இருக்க விட மாட்டாங்க. மீட்பு பணியில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேற ஒரு இடத்துக்கு தான் நம்மளுக்கு வேற இருக்க வைப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒருவேளை அப்படி இருக்குது, நம்ம மறுபடியும் அந்த வீட்டுக்கு திரும்பி செல்லும் பொழுது கூட உங்க வீடு அதாவது இருக்குது அப்படின்னா அப்ப வந்து நம்ம என்ன ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம் அப்படின்னா மின் கசிவு, வீட்டில் எரிவாயு கசிவு எல்லாம் இருக்கா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
ஏன்னா ஒரு பெரிய பேரிடர் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறமா வந்து இது பொதுவாகவே எந்த ஒரு பேரிடரும் வந்ததுக்கு அப்புறம் கவனத்துல கொள்ள வேண்டிய விஷயங்கள்ல இதெல்லாமே இருக்கு. சுனாமி போன்ற இதெல்லாம் வந்தது அப்படின்னா நம்ம இன்னுமே அக்கறை காட்ட வேண்டும். சுனாமி போன்றவையெல்லாம் ஏன் வருது அப்படின்னா நம்ம மக்களாகிய நாம் செய்யக்கூடிய இது தீங்குனாலதான் அந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் அப்படிங்கிறதே நமக்கு வருது, திருப்பி வருது காரணம். அப்ப முடிந்த வரைக்கும் வந்து மரங்கள் வைக்கிறது ஆகட்டும், இந்த மாதிரி இயற்கைக்கு முரண்பாடாக இல்லாம இயற்கைக்கு வந்து கரெக்டான வழியில நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி இயற்கை சீற்றங்களும் நம்ம மேல கோபத்தை காட்டாம இருக்கும். இப்படித்தான் ஒரு 12 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டா நம்ம அட்டன் பண்றது இப்படித்தாங்க அட்டன் பண்ணணும். எடுத்துன்னு வந்து அவங்க கேட்டிருக்காங்க சுனாமியோட இயல்பை பற்றி விவரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்ங்கிற மாதிரி சுனாமியோட இயல்புவோ இல்ல அதோட வந்தா அதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிற மாதிரி போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் சுனாமினா என்ன, சுனாமியோட இயல்புகள், சுனாமி பாதிச்சதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், பின்னாடி என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு வினாவுக்கும் ஒரு 6 மார்க் வினாவா இருந்தாலும் சரி, ஒரு 12 மதிப்பெண் வினாவா இருந்தாலும் சரி, 15 மதிப்பெண் வினாவா இருந்தாலும் சரி, எந்த டாபிக் எப்படி கேட்டாலும் நம்மளை அட்டன் பண்ற வகையில தான் நம்மளுடைய வலிமை IAS அகாடமியோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வலிமை IAS அகாடமியோட கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு. ஸோ கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து வலிமை IAS அகாடமி இதுக்கு வந்து கிளாஸும் அட்டன் பண்ண முடியும். உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படின்னாலும் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ கான்டாக்ட் பண்ணுங்க. தொடர்ந்து TNPSC Group 2 மெயின்ஸ் சம்பந்தமா வீடியோ வந்து வலிமை IAS அகாடமி சேனல் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.